ஃபங்க்ஷனுக்காக வந்து செங்கல்பட்டு வந்திருந்தோம். வர வழியில் பார்த்தோம்னா நைட் டைம் தான். நைட் டைமில் வந்து ஒரு நிறைய பேர் வந்து இந்த வயலில் வந்து கால்வாய் வரும் இல்லையா, அங்கே வந்து நின்றுட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருந்தது. என்னடா இது அப்படின்ட்டு நாங்கள் வெஹிக்கிளை ஓரம் கட்டிட்டு பார்க்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டோம். இந்த மாதிரி நாங்கள் மீன் பிடிக்கிறோம் அப்படின்னாங்க. சரி ஓகே, எப்படி தான் மீன் பிடிக்கிறாங்க பார்ப்போமே அப்படின்னு எடுத்த வீடியோ இது. நைட் டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம. வந்து ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து தடுக்கிறாங்க. தண்ணி ஓடிட்டுருக்கு இல்லையா, அவங்க வந்து மடை கட்டி தடுத்துடுறாங்க. அவர் பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த மண்வெட்டி வச்சு மண்ணை எடுத்து ஃபுல்லாக தடுக்கிறாரு. ஆல்மோஸ்ட் அவர் வந்து இப்போது மடை கட்டிட்டார். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட், ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டார் மடை கட்டிட்டு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து வாட்டரை வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க இல்லையா, இப்போ இருக்க தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதே தான் பண்ணுறாங்க. ஒரு வெசல் வச்சு உள்ளே இருக்க தண்ணி எல்லாமே வந்து வெளியே எடுக்கிறாங்க. ஓகே, இப்போயே நம்ம சின்ன சின்ன மீன்லாம் அந்த சைடு வரதை வந்து பார்க்க முடியுது கிளியராக. அங்கே பாருங்கள், சைட்லலாம் குட்டி குட்டி மீன் வந்து நிறைய இருக்குது. தண்ணி மறுபடியும் எடுத்து வெளியே விட்டாரு. என்னப்பா இது, ஒரு மீனை கூட காணோம் இன்னும். இந்த மாதிரி ஃபிஷ்ஷிங் வந்து நைட்டில் பண்ணால் தான் நிறைய மீன் கிடைக்குன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டால். பார்த்தீங்களா, இந்த பேஸ்கெட்டில் எவ்வளோ ஃபிஷ் இருக்குது பாருங்கள், குட்டி குட்டி ஃபிஷ். கீழே கொட்டிட்டாரு. அங்கே பாருங்கள் எத்தனை மீன் இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன மீன். மறுபடியும் அவர் தண்ணி எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பாருங்கள், அவர் கால்கிட்ட எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள், குட்டி குட்டி மீன். நைட்டில் எடுத்த வீடியோன்றனால நம்மளுக்கு சரியாக தெரியல. இது க்ளோஸ் வியூவில் போகணும். இப்போ பாருங்கள், நிறைய மீன் வர்றது தெரியுது கிளியராக. இப்போ பாருங்கள் எவ்வளோ மீன் ஓடுது பாருங்கள். பார்த்தீங்களா க்ளோஸ் வியூவில் எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். வாவ், பாருங்கள் பாருங்கள், குட்டி குட்டி குட்டியாக நிறைய மீன் இருக்குது. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மீன் போட்டிருக்காங்க பாருங்கள். வெளியே பிடிச்சி 2 மீன் இருக்குது, குறவை மீன். இங்கே பாருங்க, இப்போ தெரியுது பாருங்கள் கிளியராக. பிடிச்சிட்டு இருக்காரு கையை வச்சு. எவ்வளோ மீன், எவ்வளோ மீன். வாவ், நைஸ். வந்துக்கிட்டே இருக்கு லைனா. ஏதோ ஒரு பெரிய மீன் வருது.
மண் வெட்டி வச்சு அவர் வந்து அழுத்துறாரு. ஏய், ஏய், என்ன பண்ணுறாரு அவர்? ஓ, அது வந்து தேலி ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 2 கொடுக்கு இருக்குமா, அது பட்டுதுன்னா வந்து பாய்சன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் கேள்விப்படுறேன் இந்த மாதிரி. இவ்வளோ டைப் ஆஃப் ஃபிஷ். குட்டி குட்டி மீனாக நிறைய மீன் பிடிச்சி வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்காக வந்தோம். வர வழியில் வந்து இது மாதிரி ஒரு ஃபிஷ்ஷிங் பார்த்தோம். பார்த்தீங்களா எவ்வளோ மீன் பிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். வந்து நைட் டைமில் வந்து எடுத்ததுனால வீடியோ கிளாரிட்டி வந்து அவ்வளோவா இல்லை. ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து ஊருக்கு போகிற வழியில் இது மாதிரி ஒரு ஃபிஷ்ஷிங்கை பார்த்தோம். ஓகே, நம்ம பார்த்ததை வந்து பப்ளிஷ் பண்ணுவோமே அப்படின்ற ஒரு இதில் தான் நாங்கள் வந்து இந்த வீடியோ எடுத்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஃபிஷ் பிடிச்சிருக்க பாருங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் தான் வந்து நாங்கள் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்குள்ளே வந்து இவங்க இவ்வளோ ஃபிஷ் வந்து கேட்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டைலில் பிடிச்சி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம் இந்த ஸ்பாட்டில் இருந்து.